வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் கட்சி கேடர் ஓட்டுகளே 50,000க்கு மேல் அதிகம். அப்படி இருக்கையில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் எப்படி தோற்கடிக்கப்பட்டார்? இது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் புயலாய் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திடமும் இந்த கேள்வி இன்றைக்கு அலையாய் அடித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான மற்றொரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக போட்டியிட்ட திருப்பத்தூர் தொகுதி வேட்பாளர் பெரிய கருப்பன் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நபரிடம் தோற்று போயிருக்கிறார். இது தொடர்பாக தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நாளில் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நாங்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு சென்றிருக்கிறார்கள். என்ன ஆதாரத்தோடு சென்றிருக்கிறார்கள் தெரியுமா? திருப்பத்தூருக்கும் சிவகாசியும் இந்த 2 தொகுதிகளில் இருக்கக்கூடிய தபால் வாக்குகள் இருக்கிறதல்லவா, இவை ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு மாறி விழுந்திருக்கிறது, மாறி சென்றிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அவர்கள் உச்ச நீதிமன்றத்திடம் முன்வைத்திருக்கிறார்கள். ரிட் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இப்போ என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் திமுக உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த போது பதறிப்போயிருக்கிறது தேர்தல் ஆணையம். உடனடியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதெல்லாம் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கள், அப்படி ஒன்று நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் பெரிய கருப்பன் மீது உடனடியாக ஒரு மிகப்பெரிய அளவில், அதாவது ஒரு அபராதத்தையும் விதித்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்திடம் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஒரு தொகுதியில் இந்த மாதிரி சிக்கல் நடந்திருக்கு. இப்போ நான் என்ன கேட்டால், அன்னைக்கே உடனடியாக அந்த தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தியிருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து இல்லை திரும்ப வாக்கு எண்ணிக்கை நடத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். இது இப்போ கொஞ்சம் காலம் நடந்துருச்சு. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலத்தை தாழ்த்தும் போதும் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு பல வசதிகளை ஏற்படுத்தும். அது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கடந்த 10 வருடங்களாக நாம் இந்தியாவில் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது பதறி போயிருக்கிறது தேர்தல் ஆணையம். அதற்கு இன்னும் சில காரணங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் மம்தா கோர்ட்டுக்கு போகிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ சுவேந்து அதிகாரி அப்படிங்கிற ஒரு நபர் இன்றைக்கு மேற்கு வங்கத்தினுடைய பாஜக முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பர்சனல் ஸ்டாஃபாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தெரியுமா? சைரதா குப்தா என்று சொல்லக்கூடிய நபர். இவர் யார் அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடியதை செயல்படுத்தினார்கள் அல்லவா, அதில் மிகப்பெரிய பொறுப்பாளராக இருந்தவர் தான். இவருக்கு நன்றிக்கடனாக பாஜக சுவேந்து அதிகாரிக்கு ஒரு 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 மிக நெருக்கமான பொறுப்பாளர் என்கிற பதவியை கொடுத்து அழகு பார்த்திருக்கிறது. உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மம்தா பானர்ஜி அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் மட்டுமே 50,000க்கும் அதிகமான வாக்குகளை நீக்கம் செய்தவர்தான் இந்த சைரதா குப்தா என்று சொல்லக்கூடிய நபர். அந்த தொகுதியில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் தோற்று போனார். கூடுதலாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. மேற்கு வங்க தேர்தலில் எல்லா இடங்கள்லையுமே இவர்கள் பாஜக வெற்றியை தீர்மானித்திருக்க முடியும். ஏன்னா அவங்க கையில் தான் எல்லாம் இருக்குது. ஆனால் மக்கள் கொதித்தெழுந்துடுவார்கள் என்ற பயத்தின் மூலமாகத்தான் ஒரு 90 சொச்ச இடங்களையாவது மம்தாவுக்கு கொடுப்பது. இப்போ அடுத்த 5 வருடத்தில் என்னென்னா, ஒட்டுமொத்தமாகவே எல்லா இடங்கள்லையும் பாஜக தான் அப்படிங்கிற இடத்திற்கு கொண்டு வருவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கடந்த தேர்தலில் 40,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இடங்களில் 7,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போயிருக்கக்கூடிய அபூர்வமான அதிசயமான நிகழ்வெல்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி எலன் மஸ்க் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கார். எலன் மஸ்க் யார்? அதாவது உலகத்திலேயே தொழில்நுட்பத்தினுடைய உச்சபட்ச நிறுவனத்தினுடைய தலைவர் தான் எலன் மஸ்க். எலன் மஸ்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாக்கு எந்திரங்களை வெளியே இருந்து இயக்க முடியும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அவர் சொல்லியிருக்கிறார். அது இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த வீடியோ பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இப்போது இதே உச்ச நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு ஒன்று வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, இவிஎம்ஐ தடை செய்ய வேண்டும் என்று. ஆனால் உச்ச நீதிமன்றம் உடனடியாக தேர்தல் ஆணையத்திட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, 97 கோடி பேருடைய வாக்குகளை
நீங்கள் எண்ணி முடிப்பதற்கு எந்த காலம் தேவைப்படும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு இவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 நாட்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ நம் இந்திய மக்களின் சார்பாக தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறோம். நாங்கள் வாக்கு போட்டுட்டு எங்களுடைய வாக்குகளை நாங்கள் அழித்துவிட்டு 20 நாளெல்லாம் எங்களை காக்க வைக்கிறீங்க, நாங்கள் காத்து கொண்டிருக்கவில்லையா? அப்போ 12 நாட்கள் நாங்கள் காப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இந்திய மக்களுடைய சார்பாக சொல்கிறோம். எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் காத்து கொண்டிருப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இவிஎம் ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் இன்றைக்கு பெருவாரியான இந்திய மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. இப்போ நீங்கள் அப்படியே முதல்வர் ஸ்டாலின் தொகுதியில் பார்த்துட்டோம், இப்போ பெரிய கருப்பன் போனது பார்த்துட்டோம், எலன் மஸ்க் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம், உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான இடத்தை நோக்கி நகர்றதுன்னு பார்க்குறோம். கூடுதலாக நீங்கள் ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய கட்சி, அவங்க தான் இந்த இவிஎம் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியே இருந்து இவிஎம்மை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக செய்து காட்டியவர்கள் அவர்கள். அதை நம்ம மறுக்க முடியாது. தொடர்ந்து அவங்க இவிஎம்முக்கு எதிராக பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதை இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய விஷயத்தை சொன்னோம். நீங்கள் அப்படியே கேரளாவுக்கு வாங்க. கேரளாவுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் ஒரு 6 சுற்றுக்கள் பின்தங்கியிருந்தார். கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டை அப்படின்னு அந்த இடத்துலலாம் யாரும் போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோட்டை, உருக்கு கோட்டை என்று சொல்வார்கள். 2 தொகுதிகள், ஒன்று பையனூர், இன்னொன்று தளிப்பரம்பு. இந்த 2 தொகுதிகள்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில், அதாவது கட்சிக்காரனே ஓட்டு போடலையா? இப்போ திமுக கம்யூனிஸ்ட் கட்சியிலெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? கட்சிக்காரன் கொள்கை மீது ஈடுபாடு கொண்டவன் ஒருபோதும் அந்த கட்சியை விட்டு வாக்களிக்க மாட்டான், வேறு யாருக்கும் அவன் போட மாட்டான். விமர்சனங்கள் இருக்கும், ஆனால் அவனுடைய கட்சி வாக்கு அப்படிங்கிறது அதுக்கு தான் போய் விழும். ஆனால் கட்சி வாக்குகளே இல்லாமல் போயிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இவ்வளோத்துக்கு நீங்கள் பார்க்கணும், தமிழ்நாட்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைகிறார். பினராயி விஜயன் 6 சுற்றுக்கள் பின்தங்கி இருக்கிறார். இந்த 2 மாநிலத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் எடுத்துங்க, இங்கே பெண்கள் பாதுகாப்பு இல்லை, போதை அப்படி இப்படின்னு எதிர்கட்சிகளெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் கடந்த 5 வருடத்தில் மக்கள் நலனை பாதிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்து மக்கள் திரளான ஒரு போராட்டம் நடந்ததாக தமிழ்நாட்டில், கேரளாவில் நீங்கள் காட்ட முடியுமா? இல்லை எதிர்கட்சிகளால் ஒன்றிணைந்து அப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடிந்திருக்கிறது? ஏன்னா அப்படி இல்லை, அப்படி கிடையாது அப்படிங்கிறதா. இப்போ சோஷியல் மீடியா வழியாக இப்போ அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் மக்கள் திரளாக இந்த 2 கட்சிக்கு எதிராக, இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியாகட்டும், இவங்களுக்கு எதிராக மக்கள் திரளான ஒரு போராட்டம் நடந்ததாக நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? உங்களால் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய தோல்வி எப்படி நடந்திருக்கு? இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும், கேரளாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் வி.டி. சதீசன், இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய சாகாவுடைய நிகழ்வில் போயிட்டு கோல்வால்கருக்கு தீபம் ஏற்றக்கூடிய காட்சியெல்லாம் சமூக ஊடகங்களில் வந்தது. அதுக்கு இன்று வரையும் அவர்கிட்ட பதில் இல்லை. ஒரு ஆர்எஸ்எஸ் அனுதாபி இவர். எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே கேரளாவினுடைய அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, 14 அமைச்சர்களும் தோற்று போவார்கள், 102 இடங்களில் நாங்கள் வின் பண்ணுவோம், பினராயி விஜயன் பின்னுக்கு தள்ளுவார் இப்படின்னு இன்றைக்கி என்ன முடிவுகள் வந்திருக்கிறதோ அதை எக்ஸாக்டாக அப்படியே சொல்கிறார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மிகப்பெரிய அளவிலான ஒரு மோசடி இந்த தேர்தல்களில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு செய்திகளை சில ஊடகங்கள் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். நான் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டியிருக்கிறது. அது முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த கேரளாவில் வயநாடு என்று சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்ட இடம். அந்த இடத்துல மக்களிடமிருந்து பணம் வாங்கி வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி ஒரு 350 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டாங்க. அந்த தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பதாக இன்றைக்கு தகவல் வந்திருக்கு. யாராவது நம்புவாங்களா? யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் 50,000க்கும் அதிகமான வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக கட்சி தொண்டர்களுடைய உண்மையான விசுவாசிகளுடைய வாக்குகள் உண்டு. யாருமே அதை மறுக்க மாட்டாங்க. மீண்டும் சொல்கிறேன், திமுக காரங்களுடைய வீட்டில் உள்ளவங்க கூட ஒருவேளை மாற்றி போட்டிருக்கலாம், ஆனால் கட்சிக்காரன் அந்த மாதிரி ஒருபோதும் பண்ண மாட்டான். அந்த வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் எப்படி தோற்கடிக்கப்பட்டார்? இது தமிழ்நாடு இன்றைக்கு முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.